சொல்லுங்க மேடம். சார் நான் பிஜேபில இருந்து பேசுறேன், ரபியா பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். சார் இங்க மட்டும் ஏன் சார் இங்க பேனர் கலட்டிட்டு இருக்கீங்க? இன்னும் நிகழ்ச்சி இன்னையோட தான் இதாகுது. பொங்கல் வந்து இன்னும் முடியவே இல்லை மேடம். இல்ல காத்து மழை இல்லைங்க சார். என்ன சொல்றீங்க சார்? புரியல. இல்ல அது வந்து முறையாத கைவிடலாம். ஏன்னா காலையில வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லைங்க சார். என்ன சொல்றீங்க? என்ன ரீசன் சொல்றீங்க? எனக்கு புரியல. காத்து மழையே என்ன காரணத்தை காட்டி கமிஷனுடைய ஆர்டர் வைது. காத்து மழை வந்து 49வது வார்டுக்கு, குறிப்பா வந்து வெஸ்ட் கல்மண்டோ ரோடுக்கும் எம்சி ரோடுக்கும் தான் வருதா? ஏன் சார் கல்மண்டோ சிக்னல்ல வரல, பின்னாடி உள்ள அந்த சைடு உள்ள மகாராணி தேட்டர் கிட்ட வரல, இல்ல பின்னாடி உள்ள ஆடு தொட்டிக்கு வரல, இல்லாட்டினா வந்து அங்க ஆரோ சிக்னல்ல வரல? இல்ல எனக்கு புரியலைங்க சார். சார் எனக்கு புரியல. இல்ல இல்ல நீங்க வந்து இல்லைங்க சார். சார் உங்களோட பதவியை வந்து தேவையில்லாம வந்து மிஸ்யூஸ் பண்றீங்க. அதுவும் எதுக்கு எங்க பேனர் எல்லாம் வந்து பொங்கல் நிகழ்ச்சி பொங்கல் முடியாம எங்க சார் இருக்கு? நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேங்க சார். எங்க சார் இருக்கு? டிஎம்கே பேனர் 50வது வார்டுல போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்க 3 இருக்கு. எடுத்தீங்களா சார்? போலீஸ் ஸ்டேஷன் கேஎஃப்சி கூட நம்ம எடுத்துட்டேன் சார். நான் வீடியோ இப்ப எடுத்து போறேங்க சார் உங்களுக்கு. போட்டோ போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்க இருக்கிறது அந்த இது பேட்டரி கடைக்கு பக்கத்துல இருக்கிறது. எதுக்கு வராது அந்த டியூஷனுக்கு? 49 தான். புரியல சார். நீங்க புயல் மழைன்னு சொன்னதே எனக்கு புரியல. 49க்கு மட்டும் வரும்னு வானிலை அறிக்கையில சொன்னாங்களா சார்? 49வது வார்டுக்கு மட்டும் புயல் மழை வருதுன்னு வானிலை அறிக்கை சொன்னாங்களா உங்களுக்கு? மேடம் நீங்க இப்படி பேசணும் எப்படி மேடம் பதில் சொல்றது? நீங்க சொல்றீங்களா சார்? மேடம் நீங்க வந்து இது வருங்க, நீங்க பொது சேவை செய்யறவங்க, நாங்களும் ஒர்க் பண்றோம். எங்களுடைய இது கொஞ்சம் பாருங்க மேடம். எதனா ஒண்ணு அசம்பாவிதம் நடந்துச்சுனாக்கா நாங்க இதை பத்தி சொல்லுவோம். இங்க பாருங்க சார், நான் செலவு பண்ணி பேனர் வச்சிருக்கேங்க சார். எனக்கு பொங்கல் வாழ்த்து நாங்களும் மக்களுக்கு சொல்ல வேணாமா? ஏன் பிஜேபி காரனும் ஏடிஎம்கே காரங்களும் சொன்னா கசக்குதுங்களா சார்? டிஎம்கே மட்டும் தான் பொங்கல் வாழ்த்து சொல்லணுமா இந்த மக்களுக்கு? இப்போ கூட ஒண்ணு இல்ல மேடம், இப்ப கூட ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் பேனர் எதுக்குங்க சார்? மரகத மாளிகையில வந்து அவரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு எங்க பேனரை கழட்டி இருக்கீங்களா மேடம்? இல்ல மேடம், கமிஷனுடைய ஆர்டர் மேடம். இது கம்ப்ளைண்ட். நான் டோட்டலா எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி பேனர் வச்சுக்கிறது. டோட்டலா எல்லா இடத்துலயும் இல்லைங்க சார். இது சிக்னல் தான். அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நான் எங்க டியூஷன் தான் பார்க்க முடியும் மேடம். நானு எனக்கு என்னன்னா எங்க மழை பெய்யுது, எங்க காத்தடிக்குது, எங்க புயல் அடிக்குதுன்னு எனக்கு தெரியலங்க சார். எச்சரிக்கை தான் மேடம். எச்சரிக்கைக்கு சார் மக்களை வந்து ஃபர்ஸ்ட் முன்னெச்சரிக்கைக்கு எவ்வளவோ இருக்கு. மக்களை பாக்கணும், இது பாக்கணும். பேனர் உளுந்து என்ன முன்னெச்சரிக்கைக்கு வந்து பேனரை கலட்டுற ஒரே வார்டு 49வது வார்டு இப்பதாங்க சார் பாக்குறேன். முன்னெச்சரிக்கைக்கு பேனரை கலட்டுறது மேடம் தெரியும் சார். சார் நீங்க பண்ணுங்க. ஆனா வந்து இப்ப சொல்றீங்க இதே இடத்துல நைட்டுக்குள்ள வேற எதுனா பேனர் ஏறி வச்சதுன்னா கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம். அதே சொல்லிட்டேன். நான் உன்னோட போட்டோ காட்டுறேன், போட்டோவை பாருங்க எந்தெந்த பேனர் அவுத்து இருக்குன்ட்டு. அப்படி இல்லைங்க சார். ஒரு பேனரை கழட்டி போடுற அளவுக்கு என்னங்க சார்? நாங்க நிகழ்ச்சி இன்னும் முடியல. காத்து மழை தான். ஆமா, சூறாவளி காத்து வந்துச்சுனாக்கா ஏதாவது ஒண்ணு மக்கள் போற வர்றப்பெல்லாம் ஏன் சார் சூறாவளி காத்து பிஜேபி பேனரையும் அதிகமா போற வசதி எனக்கு புரியல. டிஎம்கே பேனரை தாக்காதா? எங்க 3 கட்சி பேனரையும் தான் தாக்குமா? டிஎம்கே பேனரை தாக்காதா? மேடம் அதிமுக பேனர் அவுத்திருக்கேன், நரேந்திர மோடியோட பேனர் அவுத்திருக்கேன். அதிமுக பேனர் நீங்க மட்டும் எதுக்கு டிவிகே பேனர் கூட அவுத்தீங்க? எதுக்கு பிஜேபி பேனர் மேடம்? நீங்க மேடம் நான் நேர்ல பேசுறேன் மேடம். சார் நான் வந்து இங்க பாருங்க, கட்சிக்காரரா பேசல, நான் ஒரு நார்மல் பர்சனா பேசுறேன். எதுக்கு வந்து 3 கட்சி இதையும் அவுத்தீங்க, டிஎம்கே இதை மட்டும் அவுக்காம இருக்கீங்க? எனக்கு அதுக்கு சொல்லுங்க மேடம். டிஎம்கே பேனர் எங்க இருக்குது? போட்டோ போடுங்க மேடம். இப்ப இந்த டேட்ல இந்த டைம்ல அந்த இடத்துல